உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், எனக்குள்ளாக இறங்கி தனது ஆவியால் அபிஷேகப்படுத்தி தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் என் வாயின் மூலமாக அவர் கூறி வரக்கூடிய அனைத்து தீர்க்கதரிசனங்களையும் மாமனிதன் இம்மாற்றோர் ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பாருங்கள். தற்போது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்கதரிசனம், உலகம் பிளவுபடும், உலக தேசம் பிளவுபடும். இவ்வாறு உலகம் பிளவுபடும் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய தீர்க்கதரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 21/6/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப், அவனோடு உலகத்தின் அதிபதியானவன். மூன்றாம் உலக போர் அவனால் இவனால் இஸ்ரேல் ஈரான் போர் அதிகமாகும். அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால் முடிவு. அமெரிக்க ஈரான் போர், மூன்றாம் உலக போர். இவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள், அவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள். உலகம் பிளவுபடும். மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப். தெரியும், டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க தேசத்தின் அதிபதி. அவனோடு உலகத்தின் அதிபதியானவன். உலகத்தின் அதிபதியானவன் அந்த உலகத்தை ஆளக்கூடிய சாத்தான். கிறிஸ்தவர் சொல்லுகிற சாத்தான், இஸ்லாமிய சொல்லுகிற சைத்தான், நம்ம இந்துக்கள் சொல்லுகிற யமன், பேய், பிசாசு. அந்த உலகத்தின் அதிபதியானவன் டொனால்டு ட்ரம்ப் கூடவே இருக்கிறார். எதற்கு என்பதை பாருங்கள். மூன்றாம் உலக போர் அவனால் இவனால். உலகத்தின் அதிபதி சாத்தான் பூமியில் வந்து இந்த பணி செய்ய முடியாது. மனதிற்குள் புகுந்து, அவனை பேயா அப்படி சொல்லி கேப்பா, பார்த்தீங்களா, சண்டை வந்தா கத்துனா பேய் மேல கத்துறடா பேமாங்க. அந்த பேய், அந்த ஆவி, கெட்ட ஆவி, உலகத்தின் அதிபதியினுடைய சனியுடைய ஆவி அந்த மனிதனுக்குள் புகுந்து விட்டால் அவன் பேசுகிற பேச்சு அனைத்தும் அந்த உலகத்தின் அதிபதி தான். அதே மாதிரி உலகத்தின் அதிபதியானவன் மூன்றாம் உலக ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார். எப்படி அவனால் ஆரம்பிக்க முடியாது? யாராவது மூலமா. அதுக்காகத்தான் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக கடவுள் அபிஷேகப்படுத்தினார். டொனால்டு ட்ரம்ப் தான் பெரியார் என்று தாந்தமாக அவர் இஷ்டத்து செயல்படுவார். ஆனால் கமலஹாசன் மேடம் அப்படி கிடையாது. அவங்க அமெரிக்க வந்தாங்கன்னா அமைதியா இருப்பாங்க, எல்லாரும் சமாதானமா போயிட்டு இருப்பாங்க. இவர் அப்படி கிடையாது. டொனால்டு ட்ரம்ப் தான் நினைப்பாரு. அதனாலதான் மூன்றாவது ஒரு ஆரம்பிப்பதற்காகத்தான் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க தேச அதிபதியாக கடவுள் அபிஷேகப்படுத்தினார். இது ஏற்கனவே போட்டிருக்கேன் நான். மூன்றாம் உலக போருக்கு அடித்தளமிடுபவன் அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்டு போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பற்றி பொறுத்து கொடுக்குறேன்னு பாருங்க. ஸோ இந்த மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க போகிறது அவனால்னா டொனால்டு ட்ரம்பால், இவனால்னா உலகத்தின் அதிபதி. ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தின் அதிபதி டொனால்டு மனசுல புகுந்து சேர்ந்து வரும். அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பமாகும், முடிவு மூன்றாம் உலக போர். இஸ்ரேல் ஈரான் போர் அதிகமாகும் அமெரிக்க தேசத்தின் அதிபதினால். அப்போ சொன்னார் 21/4 சொன்னார். ஆனால் அமெரிக்க தேச அதிபதி சொன்னதுனால தான் இஸ்ரேல் ஈரான் போர் வந்தது. வார்த்தை நிறைவேறுது. அதிகமாச்சு. ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அங்கே 600 பேருக்கு இருந்தாங்க ஈரானில். ஒரு 28 பேர் தான் இஸ்ரேல் இறந்தாங்க. முடிவு அமெரிக்க ஈரான் போர், மூன்றாவது போர். இஸ்ரேல் ஈரான் போர் நடந்துருந்துச்சு. அது முடிஞ்ச உடனே அமெரிக்க ஈரான் போர் 2 நாள் தான், 23, 24 முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆரம்பிக்க போற அமெரிக்க ஈரான் போர் வந்து முடிவு மூன்றாம் உலக போர். அந்த அடுத்து எப்போ ஆரம்பிச்சாலும் மனதில் வச்சுக்கோங்க, உலகத்தில் மனதில் வைத்துக்கோங்க, பொறுத்து வந்து பாருங்கள். அடுத்து அமெரிக்க ஈரான் போர் நிச்சயமாக ஆரம்பமாகனா அது முடியக்கூடியது மூன்றாம் போர் நிற்கும். இவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள், அவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள். அதாவது
அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில நாடுகள் கோஷிச்சு வரும், ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகள் கோஷிச்சு வரும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்குது, சீனா இருக்குது, வடகொரியா இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் இருக்குது, யூகே, பிரிட்டன் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, நிறைய நாடுகள், அப்போ யூரோப்பியன்ஸ் நிறைய நாடுகள், நேட்டோ நாடுகள் இருக்காங்க. இவங்க ஒரு கோஷ்டி, அவங்க ஒரு கோஷ்டி. அதான் இவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள், அவனுக்கு ஆதரவாக சில தேசங்கள். உலகம் பிளவுபடும், அதான் கடை சொன்ன வார்த்தை. முதலாம் உலக போர் வந்து 2 கோஷ்டி சிறப்பு சண்டை வந்துச்சு. 2வது போர் 2 கோஷ்டி, உலகம் 2 பிளந்து நிற்கும். 3 சண்டை கிடையாது, மும்முனை போட்டிலாம் கிடையாது, இருமுனை போட்டி தான். 2 கோஷ்டி சண்டை போட்டாங்க. அதே மாதிரி தான் எப்போ உலகம் பிளவுபடும், 2 கோஷ்டியில் சேர்ந்து சண்டை வரும், 3வது போர் வரும். உலகம் பிளவுபடும், 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். 3வது வரமா சொல்றாரு. உலகம் பிளவுபட 2 கோஷ்டி, அமெரிக்காவுக்கு ஒரு கோஷ்டி சேருவாங்க, நாடுகள் சேருவாங்க, ஈரான் சில நாடுகள் 2 சேர்ந்து சண்டை போடும். அதான் 3ஆம் போர். 3ஆம் உலக போர் வெளியில் வரும். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பித்த உடனே அது முடிவு 3ஆம் போர். கடவுள் வார்த்தை தெற்கு தரிசனம் நிச்சயமா நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். 23/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிவிட்டது. விஸ்வரமடுக்கும் 3ஆம் உலக போராக மாறும். உலக ஜனங்கள் மரணம் அதிகமாகும். அமெரிக்க தேசத்திற்கு ஆதரவாக சில தேசங்கள், ஈரான் தேசத்திற்கு ஆதரவாக சில தேசங்கள், உலக தேசம் பிளவுபடும். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் போர் ஆரம்பமாகிவிட்டது. அப்ப அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு சொன்னார் 24 அமெரிக்காவும் ஈரான் சண்டை போட்டாங்க. அமெரிக்கா வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அதை சொல்றாப்புல விஸ்வரமுடுக்கும் இது அதிகமாகும். 3ஆம் உலக போரா மாறும். அன்னைக்கு அந்த சண்டை போட அன்னைக்கு நின்று வச்சு இப்ப ஈரான் திரும்ப அடிச்சுட்டு படிட்டாங்க, அது ஒன்று படிட்டாங்க, தொடர்ந்து வரல, திரும்பவும் வரும். திரும்பவும் அமெரிக்க ஆரம்பமாகும். விஸ்வரமுக்கும் 3ஆம் உலக போராக மாறும். உலக ஜனங்கள் மரணம் அதிகமாகும். உலக ஜனங்கள் ரொம்ப அதிகமாகும். இந்த 2 பயங்கரமாக சண்டை ரொம்ப மரணம் அதிகமாகும். அமெரிக்க தேசத்திற்கு ஆதரவாக சில நாடுகள், ஈரான் தேசத்துக்கு ஆதரவாக சில நாடுகள், சில தேசங்கள், அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில தேசங்கள், ஈரான் ஆதரவு சில தேசங்கள் இப்போ ரெடியாக இருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக வந்து துருக்கி இருக்கிறது, ரஷ்யா இருக்கிறது, வடகொரியா இருக்கிறது, சைனா இருக்கிறது. அமெரிக்கா ஆதரவாக யூகே இருக்குது, இஸ்ரேல் இருக்கிறது, பிரான்ஸ் இருக்குது, நேட்டோ நாடுகள் இருக்கிறாங்க. இது ஒரு கோஷ்டி வரும். உலக தேசம் பிளப்படும். உலக தேசம் வந்து பிளப்படும். இந்த பக்கம் ஒரு அமெரிக்கா ஆதரவு ஒரு கோஷ்டி, இந்த பக்கம் கோஷ்டி, 3ஆம் உலக போர் ஆரம்பமாகும். இது கடவுளின் வார்த்தை, கடவுள் தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். 9/7/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுக்குரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உலகம் பிளவுபடும். வேதனை உலக ஜனங்களுக்கு, ஆயத்த பணிகள். உலகத்தின் அதிபதியானவன் அவன் சேனைகளோடு செய்து கொண்டிருக்கிறான். ஆயத்த பணிகள். உலகத்தின் அதிபதியானவன் அவன் சேனைகளோடு செய்து கொண்டிருக்கிறான். ஆயத்த பணிகள். உலகத்தின் அதிபதியானவன் அவன் சேனைகளோடு செய்து கொண்டிருக்கிறான். இதன் விளக்கம் என்னவென்றால், உலகம் பிளவுபடும். உலகம் 2ஆ பிளக்கும். ஆனால் பூமி பிளக்காது, 2 தேசமும் பிளக்கும். இந்த பக்கம் ஒரு கோஷ்டி, அந்த பக்கம் கோஷ்டிக்கு பிறக்கும். 2ஆ பிளவுபடும். வேதனை உலக ஜனங்களுக்கு, வேதனை உலக ஜனங்கள் அனைவருக்கும் வேதனை. ஏன்னா 2 கோஷ்டியும் பயங்கர சண்டை போடுவோம். யாரும் போகிறான்னு தெரியாது. பொறுத்து பாருங்க. அந்த 1ஆம் உலக போரை பார்த்தவர்கள், 2ஆம் உலக போரை பார்த்தவர்களுக்கு தெரியும். நமக்கு நான்லாம் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா பார்த்தாரு 1945 2ஆம் போர் பார்த்தாரு, நான் பார்க்கல. 3ஆம் பார்க்கும்போது தெரியும். ஆயத்த பணிகள். உலகத்தின் அதிபதியானவன் அவன் சேனைகளோடு செய்து கொண்டு இருக்கிறார். 3 முறை சொல்லியிருக்காரு. ஆயத்த பணிகள். உலகத்தின் அதிபதியானவன் சேனைகளோடு செய்து கொண்டு. உலகத்தின் அதிபதி சாத்தான். கிறிஸ்துவ சொல்கிற சாத்தான், இஸ்லாமிய சொல்லுகிற சைத்தான்,
இந்துக்கள் சொல்ற பேய் பிசாஸ் யமன். அவன் சேனைகளோடு 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்க ஆயத்தப்படி செய்து கொண்டு இருக்கிறான். ஆயத்தப்படி என்ன? அமெரிக்க அதிபர் மனசுல புகுந்து சண்டைக்கு போகணும், ஈரான் வம்புக்கு இருக்கிறது. ஈரான் அதிபரோட கோமடியோட மனசில் புகுந்து வா பாப்போம் சண்டை போடுறது. அப்படியே எல்லார் மனசுலையும் சாத்தான் புகுந்து சண்டைக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறான். சேனைகளோட பேய் பிசாசு மாதிரி அனுப்பி விட்டு கெட்டாவி நல்லா புகுந்தா கடவுள் ஆவி, நல்ல எண்ணங்கள் இருக்கும். கெட்டாவி வந்து அடிக்கணும் வெட்டணும் குத்தணும் இருக்கும். ஒருத்தன் ஒரு கொலை செய்ய போறான்னா கெட்டாவி புகுந்துடும். உன்னை கொல்லணும்னு சொல்லும்போது எந்த சிந்தனையும் இருக்காது. அந்த கடவுளாக இப்போ வந்து மனசு மாதிரி போகிறேன் பிழைச்சி போகிறேன் பாவி ஏதோ ஒரு கோத்தில் செஞ்சுட்டான் போடா இன்னும் மன்னி நினச்சி விடுறது கடவுளின் ஆவி. ஆவி வரங்கன்னா பரிசுத்தாக வரங்கன்னா நல்ல எண்ணங்கள் இருக்கும். கெட்டாவி வந்தால் சண்டை மூட்டா சொல்லும். அதான் 3ஆம் உலகப் போருக்கு ஆயத்த பணிகள் உலகத்திலுமே செய்து கொண்டிருக்கிறான். 13/7/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திறக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். கையிலிருந்து சுகிட்டு உலகம் பிளவுபடும், உலகம் பிளவுபடும், உலகம் பிளவுபடும். 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாக, 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாக, 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். உலகம் பிளவுபடும், உலகம் பிளவுபடும், உலகம் பிளவுபடும். 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். 3ஆம் உலகப் போர் ஆரம்பம், 3ஆம் உலகப் போர் நிச்சயமாக உலகம் பிளவுபடும். 2ஆ பிரியும். இந்த பக்கம் ஒரு கோஷ்டி, அந்த பக்கம் கோஷ்டி. 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். எப்படி யாரா இந்த கோஷ்டிகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கடவுள் தீர்க்க தரிசனம் நிச்சயமாக கூடியவர்கள் நிறைவேறும். 14/7/2022 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது. அமெரிக்கா ரஷ்யா பிளவு. இவனுக்கு ஆதரவாக சில நாடுகள், அவனுக்கு ஆதரவாக சில நாடுகள். உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது. 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது, 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது, 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது. உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது. அமெரிக்கா ரஷ்யா பிளவு. ஈரானுக்கு அமெரிக்கா ரஷ்யா வந்துடுது. அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் ஒரு பூசை இருந்துகிட்டே இருக்கு. சொல்ற 50 நாளில் உக்ரைன் தாக்குதல் நிறுத்தலைன்னா நான் வந்து அதை பண்ண இதை பண்ணி சொல்லிக்கிட்டார். இப்போ 2% வரியை போடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ரஷ்யா சேர்ந்து செஞ்சப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ அமெரிக்கா ஈரான்ங்கிறது அமெரிக்கா ரஷ்யா டார்ல போகுது. 2 வல்லரசு நாடுகள் இதான் மெயின். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா எதிரியான ஈரான் வந்துடுவான். அப்போ வடகொரியா சீனா ஏதாவது ஒன்று சேரும். இந்த பக்கம் அமெரிக்கா ஆதரவாக இஸ்ரேல் வந்துடும். இஸ்ரேல் கூட இருக்குது. யுனைடெட் கிங்டம், அப்புறம் வந்து பிரான்ஸு, இத்தாலி நேட்டோ வந்துடும். பெரிய கோஷன் வரும். அதுன்னு சொல்கிறாரு. அமெரிக்கா ரஷ்யா அப்படி அமெரிக்கா ரஷ்யா அப்படிங்கிறது இவனுக்கு ஆதரவாக சில நாடுகள், அவனுக்கு ஆதரவாக சில நாடுகள், அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில நாடுகள், ரஷ்யாவுக்கு ஆதரவாக சில நாடுகள். உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது, உலகம் பிளவுபடுகிறது. 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது. முன்னாடி சொல்லியிருக்காரு. 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகிறது. விரைவில் விரைவில் விரைவில். இதைத்தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 3ஆம் போர் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட சொல்லிவிட்டார். சொல்லி 3ஆம் உலகப் போரை குறித்து பல எபிசோட் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. 3 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாரு. இவர் அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் பல எபிசோட் போட்டிருக்கேன். லிஸ்ட் கூட பாருங்க. நீங்க இதுக்கு அந்த காலம் வந்துருச்சு, நெருங்கிருச்சு. அது 3ஆம் உலகப் போர் அடுத்த போல் அமெரிக்கா விட்டு பல எபிசோட் போட்டிருக்கேன். லிஸ்ட் கொடுக்க பாருங்க நீங்க. ஸோ இப்போ ரெண்டு கோஷம் பிரியும். அமெரிக்கா ரஷ்யாக்காக சில நாடுகள், அமெரிக்கா சில நாடுகள். உலகம் பிளவுபடுகிறது, 3ஆம் உலகம் ஆரம்பிக்கிறது. இதுதான் என் தேவனாய கருத்தை கடவுளிடம் கூறியுள்ள தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்திருந்து பாருங்கள். அனைவரும் உலக ஜனங்கள் அனைவரும் அனைத்தும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோர்கள் பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.